வெல்கம் டு பாபா தமிழ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் மீ எம்பிஏ மாசிர். வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். 2025 முதலாம் மாதம் 1ஆம் தேதி முதலாவது பாபா தமிழ் சேனலுடைய முதலாவது காணொலியோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் பாபா தமிழ் சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர், அதே போல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய விஷ் யூ மெனி ஹாப்பி நியூ இயர். அதே போல இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் அதிகமாக வர வேண்டும் என்பதாக எல்லாருக்கும் பொதுவான இறைவனிடம் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னன்னு சொன்னால், அதாவது 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு சில சாதனை குறிப்புகள். அது மாத்திரமல்லாமல் ஆஸ்திரேலியா அணி ஒரு டெஸ்ட் 2024ஆம் ஆண்டுக்கான ஒரு டெஸ்ட் குழாத்தினை அறிவித்திருக்கின்றார்கள். அதிலே தலைவராக ஜஸ்பி பும்ரா இருக்கின்றார். இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போல நீங்க எல்லோரும், குறிப்பாக இலங்கை அணியினுடைய ரசிகர்கள் எல்லாரும் ஏசிக் கொண்டிருந்த குசல் மெண்டிஸ் 2025ஆம் ஆண்டு பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். T20 போட்டியில் அதே போல மோஸ்ட் டெஸ்ட் இன்டர்நேஷனல் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றவர்கள் என்பதாக பல சாதனையை செய்திருக்கின்றார் குசல் மெண்டிஸ். இவர் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போல போன வருடம் அதாவது 2024ஆம் ஆண்டு ஒரே ஒருவர் மாத்திரமே இரட்டை சதத்தை பெற்றிருந்தார். அது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அது யார் எந்த அணிக்கு எதிராக பெற்றிருந்தார், அவர் எந்த அணியை சேர்ந்தவர், அதே போல SS ஜேஸ்வாலும் ஒரு சாதனை செய்திருக்கிறார். இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போல கமிந்து மெண்டிஸ் டெஸ்ட் போட்டிகளில் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி இருக்கின்றார். அவருடைய பெருபேறு என்பது தொடர்பாகவெல்லாம் நாங்கள் இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டி விட்டுருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆஸ்திரேலியா அணி அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான டெஸ்ட் குழாத்திலே அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலே போன வருடம் அதாவது 2024ஆம் ஆண்டு மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி இருந்தார்கள், துடுப்படுத்தாடி இருந்தார்கள். மிகச்சிறந்த வீரர்கள் இருந்தும் ஆஸ்திரேலியா அணி தாங்கள் அறிவித்த அந்த டெஸ்ட் குழாத்திற்கு தலைவராக அவர்கள் போட்டிருக்கக்கூடியவர்கள் இந்தியா அணியினுடைய மிகச்சிறந்த, அதாவது உலகத்தில் தரம் வாய்ந்த பெஸ்ட் பந்து வீச்சாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜஸ்பி பும்ராவினை தான் அந்த அணிக்கு தலைவராக போட்டிருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா அணியினர். இந்த அணியிலே யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இந்த அணியை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த அணியிலே ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக SS ஜேஸ்வால் இருக்கின்றார், அதே போல டுக்கெட் இருக்கின்றார், அதே போல ஜே ரூட் இருக்கின்றார், ரச்சின் ரவீந்திரா இருக்கின்றார், அதே போல ஹரிப்ரோக் இருக்கின்றார், அதே போல இலங்கை அணியை சார்ந்த கமிது மெண்டிஸும் இந்த அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். அதே போல விக்கெட் காப்பாளராக அலெக்ஸ் ஹெரி இருக்கின்றார், அதே போன்ற ஹென்ரி இருக்கின்றார், அணியினுடைய தலைவராக ஜஸ்பி பும்ரா, அதே போல ஹெஸ்லி வுட், அதே போல கேசவ் மகாராஜ் சவுத் ஆப்பிரிக்கா அணியை சேர்ந்த சுழல் பந்து வீச்சாளர். இவர்களைத்தான் அந்த தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா அணி 2024ஆம் ஆண்டுக்கான டெஸ்ட் அணி என்பதாக இந்த 11 வீரர்களையும் தெரிவிக்கின்றார்கள். அதே போல 11 வீரர்களையும் அவர்கள் இனங்கண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதிலே ஏசியா நாட்டை சார்ந்தவர்களுக்கு அந்த டெஸ்ட், அதாவது ஆஸ்திரேலியா அணி லேசிலே மற்ற வீரர்களுக்கான அந்த தலைமை பதவி வழங்காது. அப்படி இருந்தும் ஜஸ்பி பும்ரா, இந்திய அணியை சேர்ந்த ஜஸ்பி பும்ராவுக்கு அந்த தலைமை பதவி வழங்கப்பட்டிருக்கின்றமை உண்மையிலே ஏசியா நாட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதாவது இலங்கை அணி 2024ஆம் ஆண்டு எத்தனை போட்டிகளில் விளையாடி இருக்கின்றன, அதே போல இலங்கை அணி ஒரு சில சாதனைகளை 2024ஆம் ஆண்டு செய்தாலும் ஒரு சில எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு சில செயற்பாடுகளையும் செய்திருக்கின்றார்கள். அது தொடர்பாக நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக இலங்கை மகளிர் அணி முதலாக ஏசியா கிண்ணத்தை 2024ஆம் ஆண்டு கைப்பற்றிருக்கின்றார்கள். அதே போல இலங்கை அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, இலங்கை அணியினுடைய நம்பிக்கை துடுப்பாட்ட வீரராக இருக்கக்கூடிய 10 நிசங்க ஆரம்ப துடுப்பாட்ட வீரர், இவர் முதல் முறையாக டபுள் 100 அடித்து இலங்கை அணிக்கு பெருமை சேர்த்து தந்திருக்கின்றார். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த வருடமே இலங்கை, அதாவது 2024ஆம் ஆண்டு இலங்கை 27 வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு நாள் போட்டியினை இந்தியா அணிக்கு எதிரான ஒரு நாள் சீரியஸினை வென்றிருந்தார்கள். அதே போல 10 வருடத்திற்கு பிறகு ஒரு டெஸ்ட் போட்டியினை இங்கிலாந்து அணிக்கு எதிராக வென்றிருந்தார்கள். அதே போல 15 வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு டெஸ்ட் சீரியஸை வென்றிருந்தார்கள் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக.
நியூசிலாந்து அணிக்கு எதிராக. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒரு ஃபெஸ்ட் முதல் முறையாக ஃபெஸ்ட் T20 சீரியஸினை மேற்கிந்திய தீவு அணிக்கு எதிராக வென்றிருந்தார்கள். அதே போல 4 வருடத்திற்கு பிறகு ஒரு நாள் சீரியஸினை மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக வென்றிருந்தார்கள். அதே போல 12 வருடங்களுக்கு பிற்பாடு ODI சீரியஸ் ஒன்றினை வென்றிருந்தார்கள் நியூசிலாந்து அணிக்கு எதிராக. இவைகள் தான் இலங்கை அணி 2025ஆம் ஆண்டு செய்த சாதனைகள். குறிப்பாக இந்த வருடம், ஏதாவது 2024ஆம் ஆண்டு வருடம் இலங்கை அணிக்கு ராசியான வருடங்களா என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் உண்மையிலே 2024 இலங்கை அணிக்கு ஒரு ராசியான வருடம். காரணம், பல சாதனைகள், பல வருடங்களாக எதிரணி முடக்கப்பட்டிருந்த அந்த சாதனையை தகர்த்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு. அதுவும் இலங்கை அணியின் தற்போதைய பயிற்றுவிப்பாளராக இருக்கக்கூடிய சனத் ஜெயசூரிய அந்த பயிற்றுவிப்பின் பேரிலே தான் இவ்வாறான சாதனைகளை செய்திருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் கூற முடியும். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது 2025ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை இலங்கை பெற்றவர்கள் இலங்கை சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது இடத்தில் இருக்கக்கூடியவர் குசல் மெண்டிஸ் தான். குசல் மெண்டிஸ் மொத்தமாக 742 ஓட்டங்களை பெற்றிருந்தார் இலங்கை அணி சார்பாக. அவர் தான் முதலாவது இடத்தில் இருக்கின்றார். எவரேஜ் 53 வைத்திருந்தார். அதே போல ஸ்ட்ரைக் ரேட் 90.59 இருந்தது. அதே போல 10 இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார். 694 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இவருடைய எவரேஜ் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 63.09 இருக்கின்றது. அதே போல இவருடைய சராசரி 106.44 இருக்கின்றது. அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரித் அசலங்க 605 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் இலங்கை அணி சார்பாக. 2025ஆம் ஆண்டு ஓடியவிலே இவருடைய எவரேஜ் 50.41 இருக்கின்றது. அதே போல இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 97.11 இருக்கின்றது. இவர்கள் தான். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியை பொறுத்தவரையிலே தான், அதாவது இலங்கை அணி மொத்தமாக இந்த வருடம் ஒரு நாள் T20 டெஸ்ட் போட்டிகளில் எத்தனை போட்டிகளில் நாட்டில், அதாவது இலங்கையிலே எத்தனை போட்டிகளில் இலங்கை விளையாடி இருந்தார்கள், வெற்றி பெற்றிருந்தார்கள். அதே போல வெளிநாடுகளில் எத்தனை போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள், அதே போல எத்தனை போட்டிகள் விளையாடி இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவதாக 2024ஆம் ஆண்டு இலங்கை அணியினை பொறுத்தவரையிலே இலங்கை நாட்டிலே மொத்தமாக 15 ஒரு நாள் போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார்கள். இதிலே 11 போட்டிகள், அதாவது ஹோம் கிரவுண்ட் இலங்கையிலே 11 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஒரே ஒரு போட்டியில் மாத்திரமே தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் இலங்கை மண்ணிலே. அதே போல நாங்கள் ஒரு நாள் போட்டி T20 போட்டியை பொறுத்தவரையிலே மொத்தமாக 14 T20 போட்டிகள் இலங்கையிலே விளையாடி இருக்கின்றார்கள் ஹோம் கிரவுண்டிலே. இதிலே 7 போட்டிகளில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள், 7 போட்டிகளில் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். வெற்றி விகிதம் 50% இருக்கின்றது. ஒரு நாள் போட்டியினுடைய வெற்றி விகிதத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 73.3 இருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையிலே இலங்கையிலே அவர்கள் ஹோம் கிரவுண்டிலே 3 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார்கள் போன வருடம். இந்த 3 டெஸ்ட் போட்டிகளிலும் 3 போட்டிகளையும் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். இதனுடைய எவரேஜ், அதாவது வின்னிங் எவரேஜ் நாங்கள் பார்த்தோமாக என்றால் 100% இலங்கை அணியினர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். உண்மையிலே நாங்கள் இந்த தரவுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு என்ன தோன்றுகின்றது என்பதாக நான் அடுத்த தரவினை கூறிவிட்டு நான் கூறுகிறேன். அதாவது வெளிநாடுகளில் இலங்கை அணியினர் விளையாடிய போட்டிகளை நாங்கள் பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 3 ஒரு நாள் போட்டிகள் விளையாடி இருக்கின்றார்கள். அதிலே ஒரு போட்டியில் வெற்றி, 2 போட்டியில் தோல்வி. வின்னிங் எவரேஜ் 33.3 இருக்கின்றது. அதே போல T20 போட்டியை பொறுத்தவரையிலே 8 போட்டிகளில் வெளிநாடுகளில் விளையாடி இருக்கின்றார்கள். இதிலே 3 போட்டியில் மாத்திரமே வெற்றி, 5 போட்டிகளில் தோல்வி. அதே போல டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையிலே 7 டெஸ்ட் போட்டிகள் வெளிநாட்டில் விளையாடி இருக்கின்றார்கள். இதிலே 3 போட்டிகளில் வெற்றி, 4 போட்டிகளில் இலங்கை அணியினர் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். மொத்தமாக நாங்கள், அதாவது வெளிநாடு அதே போன்று இலங்கை, மொத்தமாக இலங்கை அணியினர் 2024ஆம் ஆண்டு எத்தனை போட்டிகளில் விளையாடி ஒரு நாள் T20 டெஸ்ட் போட்டியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மொத்தமாக 18 ஒரு நாள் போட்டிகளில் இலங்கை அணியினர் விளையாடி இருக்கின்றார்கள். இதிலே 12 ஒரு நாள் போட்டிகளில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். 3 போட்டியில் மாத்திரமே இலங்கை அணியினர் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக வின்னிங் எவரேஜ் 66.6 இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல், அதாவது மற்ற அணிகள் இலங்கை, இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், அதே போல ஜிம்பாப்வே, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து போன்ற அணிகளுக்கெல்லாம் மற்ற அணிகளை எல்லாம் விட ஒரு நாள் போட்டியில் இலங்கை அணிதான் அதிக போட்டிகளில் 2025ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். அதே போல நாங்கள் T20 போட்டியை பொறுத்தவரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மொத்தமாக இலங்கை அணியினர் 2024ஆம் ஆண்டு 22 T20 போட்டியில் விளையாடி இருக்கின்றார்கள். 10 போட்டியில் வெற்றி, 12 போட்டியில் தோல்வி. அதாவது வின்னிங் எவரேஜ் 45.4 இருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையிலே மொத்தமாக இலங்கை அணியினர் 10 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார்கள். இந்த 10 டெஸ்ட் போட்டிகளில் 6 போட்டிகளில் வெற்றி, 4 போட்டிகளில் தோல்வி. மொத்தமாக வின்னிங் எவரேஜ் மொத்தமாக 60% டெஸ்ட் போட்டியில் இருக்கின்றது. 60 டெஸ்ட் போட்டி மற்றும் ஒரு நாள் போட்டியில் மிகச்சிறப்பான முறையில் 2024ஆம் ஆண்டு இலங்கை அணியினர் சம்பவம் செய்திருக்கின்றார்கள் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது.
அதே போல நாங்கள் இலங்கை அணியினுடைய மொத்த போட்டிகள், அதாவது டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் T20 மொத்த போட்டிகளை நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால், மொத்தமாக இலங்கை அணியினர் விளையாடி இருக்கின்ற இலங்கை, அதாவது உள்ளூர் மற்றும் வெளியூர், அதே போல மொத்த போட்டிகள் T20 ஒரு நாள் டெஸ்ட் மொத்தமாக இலங்கையிலே அவர்கள் 32 போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார்கள். இலங்கையிலே 32 போட்டிகளும், அதே போன்று வெளிநாடுகளில் 18 போட்டிகள் விளையாடி இருக்கின்றார்கள். மொத்தமாக போனவர், அதாவது 2024ஆம் ஆண்டு இலங்கை அணியினர் 50 போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார்கள். இதிலே இலங்கையில் விளையாடப்பட்ட 21 போட்டி, இலங்கையில் விளையாடப்பட்ட போட்டியை பொறுத்தவரையிலே 32 போட்டிகளில் 21 போட்டியில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். அதே போல வெளிநாடுகளிலே 7 போட்டிகளில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். லொஸ்ட் 8 போட்டிகள். அதே போல வெளிநாடுகளை பொறுத்தவரையிலே 11 போட்டிகளில் லொஸ்ட் ஆகி இருக்கிறார்கள். மொத்தமாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 50 போட்டிகளில் இலங்கை அணி விளையாடி இந்த 50 போட்டிகளில் 28 போட்டிகளில் இலங்கை வெற்றி, 19 போட்டிகளில் இலங்கை தோல்வி. ஒரு இலங்கை, அதாவது வின்னிங் எவரேஜை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 56% இருக்கிறது. இந்த அதாவது போன வருடம் 2024ஆம் ஆண்டு இலங்கை அணிக்கு ஒரு ராசியான ஒரு ஆண்டு என்று நாங்கள் கூறுவதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துகளும் கிடையாது. காரணம், போன வருடம் மிகச்சிறப்பான முறையிலே இலங்கை அணியினர் விளையாடி இருந்தார்கள். அதே போல நாங்கள் மற்றொரு விடயத்தையும் கூட வேண்டும். அதாவது இந்தியா அணியினர் தான் அதிகமாக T20 போட்டியில் வெற்றியடைந்த அணி. அதாவது இந்திய அணியை நாங்கள் T20, அதாவது உலக தரம் வாய்ந்த அணியிலே மிக முக்கியமான ஒரு அணியில் ஒன்றாக நாங்கள் இந்திய அணியை குறிப்பிடுவதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. காரணம், மிகச்சிறப்பான முறையிலே T20 போட்டியை விளையாடி இருக்கின்றார்கள். அதிகமான T20 போட்டிகளை விளையாடியவர்கள் இந்தியா அணி என்பது குறிப்பிடத்தக்கும். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அதாவது போன வருடம் 2024ஆம் ஆண்டு அதிகூடிய இன்டர்நேஷனல் ஓட்டங்களை பெற்றவர்கள் தரவரிசை பட்டியலிலே குசல் மெண்டிஸ் தான் இருக்கின்றார். குசல் மெண்டிஸ் மொத்தமாக 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரையிலே மொத்தமாக 1860 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். அவர், அதாவது ஒரு நாள் T20 டெஸ்ட் போட்டி அத்தனை போட்டிகளிலும் அதிகூடிய ஓட்டங்கள் பெற்ற தரவரிசை பட்டியலிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் போன வருடம் குசல் மெண்டிஸ் இருக்கின்றார். இவர் 1860 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த தரவுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது 2010ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஹசிம் அம்லா 2010ஆம் ஆண்டு அவர் தான் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றிருந்தார். 2011ஆம் ஆண்டு இலங்கையினுடைய தலைவராக இருந்த குமார் சங்ககார, அதே போல 2014 13 ஏபிடி வில்லியர்ஸ், அதே போல மறுபடியும் 2014 குமார் சங்ககார இருந்தார். அதே போல வில்லியம்சன் 2015 தொடர்ச்சியாக 4 வருடங்கள் விராட் கோலி இருந்திருந்தார். 2016 2019 வரைக்கும் தொடர்ச்சியாக விராட் கோலி தான் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 2021ஆம் ஆண்டு முகமது ரிஸ்வான், 2022ஆம் ஆண்டு பாபர் அசாம், 2023ஆம் ஆண்டு சுப்மன் கில், 2024ஆம் ஆண்டு இலங்கை அணியினுடைய விக்கெட் காப்பாளராக இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையான ஒரு துடுப்பாட்ட வீரராக இருந்து கலக்கோ என்று கலக்கிய குசல் மெண்டிஸ் 1860 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 2024ஆம் ஆண்டு அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற தரவரிசை பட்டியலிலே முதலாவது இடத்தில் இருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் SSC ஜெய்ஸ்வால் தொடர்பான ஒரு தகவல் இருக்கின்றது. அதாவது டெஸ்ட் ரன், அதாவது கலண்டர்லே போன வருடம் 2024ஆம் ஆண்டு மிக குறைந்த இன்னிங்ஸிலே மிக கூடுதலான ஓட்டங்களை பெற்றவர்கள் தரவரிசை பட்டியல். அதே போன்று 50 ஓட்டங்கள் 100 ஓட்டங்கள் அந்த தரவரிசையிலே மிகப்பெரிய பிரபலியமான விளையாட்டு வீரர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அந்த பட்டியலில் தான் இணைந்து கொண்டார் SSC ஜெய்ஸ்வால். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஜோ ரூட் இருக்கின்றார் 2021ஆம் ஆண்டு. அதே போல சச்சின் டெண்டுல்கர், இவ்வாறான மிக பிரபலியமான துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்ற அந்த பட்டியலிலே தான் SSC ஜெய்ஸ்வால் இணைந்திருக்கின்றார். அதாவது 2024ஆம் ஆண்டு மொத்தமாக SSC ஜெய்ஸ்வால் மொத்தம் 1478 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார், அதாவது டெஸ்ட் போட்டியிலே. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இவருடைய எவரேஜ் 54.74 இருக்கின்றது. அதே போல இவர் 3 சதங்களையும் அதே போல 9 அரை சதங்களையும் இவர் கடந்திருக்கின்றார் 2024ஆம் ஆண்டு. இவர் தான் இந்த பட்டியலிலே இணைந்திருக்கின்றார். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 2024ஆம் ஆண்டு 200 ஓட்டங்களை கடந்தவர்கள் யார் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒரே ஒருவர் தான், அது வேறு யாரும் கிடையாது. இலங்கை அணியை சார்ந்த ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பத்தன் நிசங்க தான் அந்த ஒரே ஒரு வீரர். அவர் மாத்திரமே போன வருடம் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக 200 ஓட்டங்களை பெற்றிருந்தார். குறிப்பாக இலங்கை அணி சார்பாகவும் யாரும் இதுவரைக்கும் இலங்கை வரலாற்றிலே யாரும் 200 ஓட்டங்களை பெறவில்லை. அதனையும் அவர் பெற்று சரித்திர சாதனை படைத்திருந்தார். அதே போல 2024ஆம் ஆண்டு எந்த ஒரு அணியை சார்ந்த யாருமே ஒரு நாள் போட்டியில் 200 ஓட்டங்களை கடக்கவில்லை.
கடந்த முதல் ஒரே ஒரு வீரர் என்ற ஒரு சாதனையை வைத்திருக்கின்றார் 10 நிமிஷங்கள். எனக்கு தெரிந்த வகையிலான ஓரளவு 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த கிரிக்கெட் போட்டிகளில் எனக்கு தெரிஞ்ச ஓரளவு தரவுகளை நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இதே போல மற்றொரு மிதமாக ஏதாவது ஒரு தகவல் இருக்குமாக இருந்தால் நீங்க கமெண்ட்ஸ் வாயிலாக கூறுங்க. இந்த தகவல் இந்த சாதனை இருக்கின்றது. அதே போல வேற அணிகள் தொடர்பான தகவலோடும் எனக்கு அதாவது நான் தேடி பார்த்து அடுத்த காணொளியிலே நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன். இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே ஆசிர். வணக்கம் நேர்களே.